கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வரணும் இதுக்குள்ளே. நல்லா சவதியாக இருக்குது. மழை டைம்லாம் இங்கே ஏறவே முடியாது. ஃபாரஸ்ட்டு காய்ஸ் ஆரம்பமே சம்பவம் ஆயிட்டு கரடியோட இதெல்லாம் இருக்குது. கரடி வரும் போல் நைட்லாம் வந்தால் ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. ஃபுல்லாக வெள்ளம் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளம் வந்து ரோடெலாம் உடஞ்சிருக்கு. குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு டே 15. நம்ம எங்கே இருக்கோம்னா மணாலியில் இருக்கோம், ஹிமாச்சல் பிரதேஷில். இங்கே பாருங்கள் மவுண்டன் வியூவை, பயங்கர அழகாக இருக்குது, ரசிக்கத்தன்மையாக. நைட்டு 12 மணிக்கு தான் இங்கே ரீச் ஆனோம். நம்ம ரூம்லேருந்து வியூவே அப்படி வேறு லெவலில் இருக்குது. லைக் வி ஆர் கோயிங் நவ் டு ப்ரோ போயிட்டுருக்கோம். எங்கே போனால் ஜோகினி ஃபால்ஸ் போகிறோம் கைஸ். கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். நம்ம ப்ரோ தான் ஃபஸ்ட்டு எழுந்துச்சி ரெடி ஆகி பக்கம் ரெடியாக இருக்காங்க. வாங்க வாங்க கூப்பிட்டுருக்காங்க. நம்ம சீக்கிரம் போகலாம், லேட் ஆகிட்டு நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது மணாலியில். லெட்ஸ் கோ கைஸ். செம்மையாக வெயில் அடிக்குது மணாலி. நாங்கள் வந்து குழு குழுன்னு இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் இங்கே கதையே வேறு. மணாலி இல்லை, வெயில் மணாலி, குழு மணாலி இல்லை. நைட்டு மட்டும்தான் இங்கே குழு மணாலி. வெயில் பகலில் பார்த்தீங்கன்னா வெயில் மணாலி மட்டும்தான். இங்கே ஸ்னோ டைமில் வரல. நம்ம வந்து கொஞ்சம் இங்கே சம்மர் டைம் மாதிரி தான் இருக்கீங்க. அங்கே போகலாம், அதுவும் போனால் தான் தெரியும். ஆமாம், லேக்கு போய் ஸ்னோ இல்லைன்னா ஹெவிலி டிசப்பாயிண்டட் திஸ் ரைட். யா ஸ்னோவாக இருக்கும்டா கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்ன அர்த்தம். 1 hour later. காய்ஸ் நம்ம வந்து மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இருக்க போது இது மணாலியில். கண்டிப்பாக மறக்க முடியாது. ஜோகினி ஃபால்ஸ்க்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் போக முடியுமா. அதில் இப்போ மலை மேலே ஏற போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாக செங்குத்தாக இருக்குது. அப்படியே இந்த வியூ எல்லாம் வந்து வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, அந்த லெவலு. காய்ஸ் செம்மையாக வழுக்குது. நம்ம ஜோகினி ஃபால்ஸ் மணாலியில் இருக்கோம். ப்ரோ விளாக் பண்ணுறாங்க, நானும் விளாக் பண்ணுறேன். செம்மையாக வழுக்குது. நல்ல வேலை சாப்பிட்டோம், இல்லை யாரும் இருக்க முடியாது. இதுக்கே புஷாயிருச்சு. எப்போ எப்படிப்பா 4 கிலோமீட்டராண்டா. போ 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கு சோலி முடிஞ்சது கைஸ். லெட்ஸ் கோ. இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு. கைஸ் ஆரம்பமே சம்பவம் ஆயிட்டு கையிலேருந்து ரத்தம் வருது, கிழிஞ்சிட்டு தெரியாமல் கையை வச்சுட்டேன் அதில். லெட்ஸ் கோ. GoPro भाई fast go fast. ரொம்ப செங்குத்தா ஏறுது. கரடிலாம் இருக்குமா? கையை கொடுங்க ப்ரோ. ப்ரோ கோ ப்ரோ. காய்ஸ் ஜாகினி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுதான் ஜாகினி ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் தெரியல என்னென்னு. ரொம்ப தண்ணியும் ஃபால்ஸு எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. அங்கே போவோம் 2 நிமிஷம் ட்ரெக்கிங் இறந்துருக்கு. நாக்கு தள்ளிட்டு வந்தால் அழகாக ஒரு குடியில் போட்டிருக்கான். இல்லை லே ஃப்ளாக் எல்லா பக்கமும் கட்டியிருக்காங்க. லே ஃப்ளாக். காய்ஸ் அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக எல்லோரும் மணாலி வாங்க, ஒர்த்து. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, பார்க்க அருமையாக இருக்குது. நாங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணி அடுத்த ஒரு ஸ்பாட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து சின்ன ஃபால்ஸாக, ஜோகினி ஃபால்ஸோட மினி ஃபால்ஸு. உண்மையான ஜோகினி ஃபால்ஸ் மேலே இருக்குது. லெட்ஸ் கோ கைஸ். செமையாக வழுக்குது இந்த இடம்லாம். இந்த வியூ இருக்கே, இந்த வியூ இதெல்லாம் வேற மாதிரி போங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய். இந்த வியூவை பாருங்க. ஸோ மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க, நம்மளும் போயிட்டுருக்கோம். நீ எவ்வளோ தூரம் தான் தெரியல. ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிருமா. போயிட்டு வரதுக்கு எப்படியும் 4 மணி ஆயிரும் கைஸ். வேற மாதிரி வியூ, நல்லா சவதியாக இருக்குது. மழை டைம்லாம் இங்கே ஏறவே முடியாது, அப்படி இருக்குது. எப்படி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் உள்ள இப்படி ஒரு ரூட்டில் போகிறதே செம்ம ரிஸ்கியா.
ப்ரோ வாங்க கை விடுங்க, பார்த்து வழுக்குது. வாங்க. ஓ அச்சீவ்டு ஹாஃப் மைல் ஸ்டோன். ஹாய்ஸ் எப்படியோ ட்ரக் பண்ணி வந்துட்டோம். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பல்லாங்குழி. ஹாய்ஸ் அச்சா ரூட் ஜோகினி ஃபால்ஸ். ஃபைனலி ஜோகினி ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. கிட்ட வந்துட்டோம், ரொம்ப கிட்ட வந்துட்டோம். சந்தில் எவ்ரிஒன் இஸ் வெரி டயர்டு. 4 கிலோமீட்டர் தைக்க நாக்கு தள்ளுது. 4 பேர் 7-10 கிலோமீட்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே ஏறியாச்சு. லெஃப்ட்டு ரொம்ப ஸ்லோப்பி, வழியே கிடையாது பாருங்க. வந்துட்டாயா? we reached guys finally. நான் ஜோகினி ஃபால்ஸ் கிட்ட போகிறோம் வாங்க. ப்ரோ finally reached ஜோகினி ஃபால்ஸ். வெரி ரிஸ்கி ரூட். சரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க guys ஃபால்ஸு. அருமை அருமை. இவ்வளோதான் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு. ஃபால்ஸ் கிட்ட போகிறோம். ரூட்டெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இருக்குது. லெஃப்ட்டில் லைட்டாக நம்ம காலை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் ஆல், கீழே போயிடும். முன்னாடி அதனால் வீடியோவில் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நேரில் பார்க்க போகிறேன் கைஸ். கோயிங் சரியான காத்தடிக்கு கைஸ். ரொம்ப ஹாப்பி, வேற லெவல் ஹாப்பி. 3200 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருக்கேன் இந்த ஃபால்ஸை பார்க்கணும்னு. ரொம்ப ஹாப்பி கைஸ். we achieved our dreams. See this view, awesome. ஃபுல்லா தண்ணி ஆயிட்டு, கேமரா லென்ஸ் ஃபுல்லா தண்ணி ஆயிட்டு. காத்து வர இந்த பக்கமா அடிக்குப்பா. கை காமிக்காது. What a great experience. அப்படி கையெல்லாம் வேறக்கு guys. The view, the falls, ultimate. I am enjoying guys very much. லைஃப் என்ஜாய் பண்ணுங்க guys, ட்ராவல் பண்ணுங்க. இங்க வந்ததுல சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கேன். மேல இருந்து இங்க வர வந்தது செம்ம டயர்ட். இப்போ சூப்பரா இருக்குங்க. வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே. இவங்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஆந்திரா பேசுங்க. எல்லாம் ஹாய் சொல்லுங்க. எல்லாம் ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். ஹலோ. என்ன திரும்ப வரீங்க? பாத்து. திரும்ப வரீங்க? ரவுண்ட் 2 பாய் ப்ரோ. பாய். திருப்பி வராங்க போட்டோ எடுக்க. நம்ம போட்டோ வீடியோலாம் செம்மையா எடுத்தாச்சு. வேற லெவலில் போஸ்ட் பண்ண போறோம். ப்ரோ கேமராலாம் வச்சுட்டு வேற லெவலில் எடுத்துருக்காங்க. நம்ம ப்ரோ வந்து போட்டோ செம்மையா எடுத்து கொடுத்துருக்காங்க. போட்டோ எடுத்துருக்காங்க. ஆமா தொப்பி அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்து சொல்றேன். அப்பா இங்க பாருங்க, இந்த ஃபால்ஸ் அழகா பாருங்க. எப்படி நான் இதை உங்களுக்கு ரசிச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன். ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படியே. வேற மாதிரி பேச்சே வரல, வார்த்தைகளே வரல. இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. போங்க, நீங்க ஜோகினி ஃபால்ஸ் வரீங்கன்னா கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ட்ரெக்கிங் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டா இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்பாட் நீங்க பார்க்க முடியும் கைஸ். ஆக்சுவலா கைஸ் 45 மினிட்ஸ் ட்ரெக்கிங் வந்து நடக்கிறதுக்கு மட்டும் தான். அதுல வெயிட் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். 1 hour 30 மினிட்ஸ் கண்டிப்பா ஆயிரும். அப்பதான் இந்த வியூ பார்க்க முடியும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா மணாலி வாங்க. அதுவும் ஜோகினி ஃபால்ஸ் பார்க்க மணாலில இருந்து மேல இருக்கு கைஸ். ரியலி வொர்த். இல்ல சொல்லுவாங்கல, ஒரு கோச் ஒன்னு சொல்லுவாங்கல, ஆஃப்டர் தி ஹார்டஸ்ட் கிளைம் யூ வில் see the beautiful view ன்னு சொல்லுவாங்க கோச். அந்த கோச் தான் இந்த மாதிரி தான் இருக்கும். கஷ்டப்பட்டு எப்படியாவது மேல வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகான வியூ பார்க்கலாங்க. பாருங்க
செம்மையா இருக்கு வேற லெவல். இங்க போற நீங்க மிஸ் பண்ணீங்க. வேற லெவல் சரி ப்ரோ. ப்ளீஸ் ஆகுது ப்ரோ. ஓ ப்ரோ பாத்தீங்க சட்டை கழட்டி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ காய்ஸ். கையெல்லாம் அப்படியே உறைஞ்சிட்டு காய்ஸ். போய் இந்த கல் எடுத்துட்டு வந்தேன். ஞாபகத்தும் வைக்கணும்னு ரோஸ்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கே அப்படியே ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். லைஃப்பில் ஒரு டைம் தான் இந்த மாதிரி வரும். திருப்பி நான் முன்னாடி வர முடியுமான்னு தெரில. ஆனால் ஒரு டைம் வந்தாலும் ஒர்த்து அந்த மாதிரி இருக்குது. போங்க வேற மாதிரி வாங்க. அப்படி வழுகுது. இப்போ இறங்குறது தான் பெரிய டாஸ்க்கு. ஜோகினி ஃபால்ஸ்லேருந்து ஏன்னா ரைட் சைடில் விழுந்தா குழி, லெஃப்ட் சைடில் மரம், மரத்துக்குள்ளே பாம்பு, எதுனாலும் இருக்கலாம் கைஸ். ஒரு வியூ பார்க்க 3500 கிலோமீட்டர் வந்திருக்கோம் கைஸ். பார்த்துக்கோங்க, அதுவும் பைக்கில் வேற மாதிரி கைஸ். லிட்ரலி got a great company and we are going now. வேற மாதிரி கைஸ். அச்சீவ்மெண்ட், ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் இது. இன்னும் மோர் அண்ட் மோர் லே தான் என்னோட மெயின் அச்சீவ்மெண்ட் கைஸ். ஹை ப்ரோ. மிஸ் ஆகிட்டேன் ப்ரோ. உள்ள போய் கல் எடுத்து மூஞ்சியெல்லாம் கழுவி என்ன தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. மூஞ்சியெல்லாம் உரைக்குது ப்ரோ, கையெல்லாம் உரைச்சிச்சு ப்ரோ, காலில் விரைக்குது. ஆமாம், ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். ஆமாம், ராக்ஸ்லாம் நினைஞ்சிட்டு நான் லைட்டாக மேட்டாப்பில் 2 பேர் போகிறேன். ஜோகினி ஃபால்ஸ் இஸ் ஆல்வேஸ் மெமரிஸ் அண்ட் ரிமெம்பர் இன் த மைண்ட். ஐஸ், இது கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வரணும் இதுக்குள்ள. போனையே எனக்கு எடுத்துட்டியா? ஐயோ சாரி. ஜோகினி ஃபால்ஸுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க வரணும். பார்த்துக்கோங்க, காட்டுக்குள்ளே மலைக்குள்ளெல்லாம் பூந்து பூரா கரடியோட கரடி. பூரா கரடியோட இதெல்லாம் இருக்குது. கரடி வரும் போல். நைட்லாம் வந்தால் ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. சீக்கிரம் இருட்டு அதுக்குள்ளே கீழே இறங்கிடணும். ஒரு நிற்காமல் விறுவிறுன்னு இறங்கிடணும். ஓகே கைஸ், அதே வழி போகுது. நாங்கள் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கீழே இறங்கிட்டோம் கைஸ். வந்து சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னு கிராம்பு போட்டிருக்கேன் வாயில். அப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி போதும் 2 போடாதி. நீங்கள் போடுறீங்களா? இப்போ தான் போட்டேன். இந்த மாதிரி ப்ரோ டிப்ஸு கற்றுக்கோங்க. ப்ரோ தான் வந்து ஆமாங்க, த்ரோட் பெயின், சளி பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வராது இந்த மாதிரி கிளைமேட்டில். தொண்டை தான் இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது. தொண்டை இன்ஃபெக்ட் ஆச்சுனாலே முடிஞ்சது வேலை. ஓகே, காப்பாற்றிட்டோம்னா எங்கே வேணாலும் தப்பு தான். அப்போ தான் சளி பிடிக்காது. இந்த மாதிரி மழை ரீஜன் வந்தால் கொஞ்சம் ப்ரிகாஷன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோ கீழே இறங்கிட்டோம். கீழே போயிட்டு இப்போ ரோடு, மணாலி ரோடோட வியூவை காமிக்கிறோம் உங்களுக்கு. வாங்க போகலாம் கைஸ். இங்கே பாரு கரடி வச்சோம் கைஸ், இங்கே பாருங்கள் கரடியோட வச்சோம். இதுக்கு தான் மேனஸ் சொல்லிட்டு பாருங்கண்ணா கேட்குறீங்களா? ஓ, நிறைய டிஸ்கவரி சேனல் பார்ப்பாங்க போல். இப்போ நிறைய இடத்துல கிடக்குது. ஸோ ரிஸ்கி. நைட்லாம் நீங்கள் வரீங்கன்னா பார்த்து வாங்க கைஸ். ஓகே கைஸ், ஆடை பாருங்க. குர்பானி ஆடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசு இருக்குன்னா லெதரு ரொமாடி சண்டை போடுது. என்னன்னே தெரில. அப்பா சண்டை போட்டு கிடக்கு ஹஸ்கீஸ். கைஸ், மணாலியோட அழகும் அந்த இந்த நிலைமையும் பாருங்க கைஸ். போகிறாங்க. ஹாய் போல்தான் இங்கே வளைஞ்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்க எவ்வளோ டாக் இருக்கு. ஹஸ்கி மாதிரி தான் இருக்கீங்க. ஹஸ்கி மாதிரி இருக்கு. வாவ், see this view. ஆக்சுவலாக நேற்று நைட்டு இந்த ரோட்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி உள்ள வியூ ரோட்டில் தான். வியூவை பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் லாஸ்ட் பெட்ரோல் பம்பு. இதுதான் மணாலியோட ரோடு. ஃபுல்லாக வெள்ளம் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெள்ளம் வந்து ரோடெலாம் உடஞ்சிருக்கு. டோட்டலாக ஃபுல் டேமேஜ்.
ஃபன் மணாலி ஃபுல் ஃபன். ஃபுல் பண்ணுதான். ஓகே. வீடியோ நீலாம் நான் வீடு இருக்கிறேன்.